அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. பிரியமான பார்வையாளர்களே, ஒரு சிறிய அற்பமான உயிரினத்தை மையமாக வைத்து புனித குர்ஆனில் ஒரு முழு அத்தியாயம் அருளப்பட்டுள்ளது என்று அறியும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அந்த அத்தியாயம் சூரத் அன்-நம்ல் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பொருள் எறும்பு என்று அர்த்தம். அல்லாஹ் இந்த சிறிய உயிரினத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சூறாவிற்கு அதன் பெயரை அளித்துள்ளான். வீட்டில் எறும்புகளை கொல்வது இஸ்லாமில் தடுக்கப்படுகிறது. எறும்புகளின் வருகை சில சமயங்களில் அல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தியாகவோ அல்லது அடையாளமாகவோ கருதப்படலாம். இந்த கதையின் மூலம் இந்த சிறிய உயிரினம் அல்லாஹ்வின் பார்வையில் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அதன் பின்னால் உள்ள ரகசியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு முறை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆற்றங்கரையில் அல்லாஹ்வை தியானித்துக் கொண்டிருந்தார். திடீரென ஒரு எறும்பு உணவை எடுத்து ஆற்றை நோக்கி நகர்வதை அவர் கண்டார். எறும்பு மெதுவாக கவனமாக ஆற்றின் கரையை அடைந்தது. அப்போது ஒரு தவளை நீரிலிருந்து வெளியே வந்து வாயை திறந்தது. எறும்பு தவளையின் வாய்க்குள் அமைதியாக நடந்து சென்றது. இதை பார்த்த சுலைமான் நபி தவளை எறும்பை உண்ணப்போகிறது என்று நினைத்தார். ஆனால் பின்னர் நடந்தது ஆச்சரியமாக இருந்தது. தவளை வாயை மூடி நீருக்கடியில் மூழ்கியது. சிறிது நேரத்திற்கு பிறகு தவளை மேலே வந்து வாயை திறந்தபோது அந்த எறும்பு பாதுகாப்பாக வெளியே வந்தது. ஆனால் எறும்பு முதலில் எடுத்து சென்ற உணவு அதன் வாயிலிருந்து மறைந்திருந்தது. பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், மரங்கள் ஆகியவற்றுடன் பேசும் திறனை பெற்ற ஒரே நபியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். அவர் எறும்பை அழைத்து கேட்டார், நீ உணவுடன் செல்வதை நான் பார்த்தேன். தவளையின் வாய்க்குள் நீ சென்றாய், பின்னர் திரும்பி வந்தபோது உணவு இல்லை. என்ன நடந்தது? எறும்பு பணிவாக பதிலளித்தது, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஆற்றின் அடியில் ஒரு பாறையின் கீழ் வசிக்கும் ஒரு புழுவிற்கு உணவு கொண்டு செல்கிறேன். அந்த புழு வெளியே வரவோ உணவு சேகரிக்கவோ முடியாத வகையில் அல்லாஹ் படைத்துள்ளான். எனக்கு அந்த பணியை அல்லாஹ் அளித்துள்ளான். தவளை என்னை வாயில் எடுத்து நீருக்கடியில் கொண்டு செல்கிறது. நான் அந்த புழுவிற்கு உணவு கொடுக்கிறேன், அது திருப்தியடைகிறது. பின்னர் தவளை என்னை மீண்டும் கரைக்கு கொண்டு வருகிறது. இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட சுலைமான் நபி கேட்டார், நீ புழுவிற்கு உணவு கொடுக்கும்போது அது ஏதாவது சொல்கிறதா? எறும்பு பதிலளித்தது, ஆமோ தூதரே, அது எப்போதும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்கிறது. அது என்ன சொல்கிறது என்று சுலைமான் நபி கேட்டபோது எறும்பு கூறியது, அது சொல்கிறது, உறக்கமுள்ளவனும் எல்லாம் வழங்குபவனுமான அல்லாஹ் இந்த ஆழ்கடலின் அடியில் கூட என்னை மறக்கவில்லை. பின்னர் அவனது படைப்புகளில் மிக மகத்தான மனிதனை அவன் எப்படி மறப்பான்? அதேபோல் ஒரு முறை சுலைமான் நபி தனது பெரிய படையுடன் முன்னேறி கொண்டிருந்தார். அப்போது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை எச்சரித்து, ஓ எறும்புகளே, விரைவாக உங்கள் வீடுகளுக்கு திரும்புங்கள். சுலைமானும் அவனது படையும் உங்களை அறியாமல் மிதித்து விடாமல் இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட சுலைமான் நபி புன்னகைத்து அல்லாஹ்விடம் நன்றி செலுத்தினார். ஓ அல்லாஹ், இந்த எறும்பின் மொழியை புரிந்து கொள்ளும் திறனை நீ எனக்கு அளித்ததால் உனது படைப்புகளிடம் நீதியும் கருணையும் காட்ட எனக்கு பலம் அளிக்க வேண்டும். இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுகின்றனர், வீட்டில் எறும்புகள் அடிக்கடி தோன்றுவது ஆசீர்வாதங்களும் வாழ்வாதாரமும் அந்த வீட்டிற்கு வருவதற்கு ஒரு அறிகுறியாகும். அல்லாஹ் வாழ்வாதாரத்தை அதிகரிக்கும் இடத்தில் எறும்புகள் இயல்பாகவே வருகின்றன. எறும்புகளை ஒரு தொந்தரவாக பார்க்காமல் அவற்றை நம்பிக்கையின் அடையாளமாக பார்க்கவும். எறும்புகள் முட்டைகளுடன் வந்தால் வாழ்வாதாரத்திலும் பொருளாதார வசதியிலும் வளர்ச்சியை குறிக்கும் நல்ல அறிகுறி. அரிசி பாத்திரத்தில் கருப்பு எறும்புகள், திடீர் பொருளாதார ஆதாயம் அல்லது இழந்த பணம் திரும்ப கிடைப்பது. நகைப்பெட்டியில் எறும்புகள், தங்கம், நகைகள் அல்லது மதிப்புமிக்க ஒன்று கிடைக்கும் என்பதற்கு அறிகுறி. வீட்டின் வடக்கு பகுதியில் எறும்புகள், மகிழ்ச்சி, உணர்ச்சி, அமைதி, குடும்ப ஒற்றுமை. மேற்கு பகுதியில் எறும்புகள், வெளிநாட்டு பயணம், புதிய வாய்ப்புகள், மேம்பட்ட எதிர்காலம். எறும்புகளை கொல்ல வேண்டாம். நாம் பெரும்பாலும் எறும்புகளை பூச்சிக்கொல்லிகள் மூலம் கொடூரமாக கொல்கிறோம். ஆனால் அவை தீங்கு விளைவிக்காதவரை அவற்றை கொல்ல வேண்டாம். நச்சு அல்லது தீங்கு விளைவிக்காதவனவு அல்லது பொருட்களை சேதப்படுத்தாத எறும்புகளை தொந்தரவு செய்ய வேண்டாம். அவற்றின் வாழ்வாதாரமும் அல்லாஹ்விடமிருந்து வருகிறது, நம்முடையது போலவே. அதேபோல் மற்றொரு கதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை வழியில் நடந்து செல்லும்போது ஒரு எறும்பு தரையில் கவிழ்ந்து கால்களை அசைத்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதை கண்டார். உலகின் இறைவனே, நாங்களும் உனது படைப்புகள். மழைக்காக வேண்டுவதற்கு எங்களுக்கும் உரிமை உள்ளது. மழை வராவிட்டால் நாங்கள் அழிந்து விடுவோம். இந்த இதயத்தை தொடும் பிரார்த்தனையை கேட்டு சுலைமான் நபி தனது தோழர்களிடம் கூறினார், நாம் முன்னேற வேண்டாம்.
மற்றொருவரின் பிரார்த்தனையால் மழை வந்துவிட்டது, நாம் திரும்புவோம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அல்லாஹ்வின் ஒவ்வொரு படைப்பும் அவனை புகழ்கிறது. குறிப்பாக எறும்புகள். அவை எப்போதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து பிரார்த்தனை செய்கின்றன. ஆனால் அவனது மிக மகத்தான படைப்பான நாம் உலகின் பரபரப்பில் மூழ்கி அவனை அழைக்க நேரம் காண்பது இல்லை. அல்லாஹ்வே, எங்கள் இதயங்களை உன்னை நோக்கி திருப்ப வேண்டும். இந்த உலகின் சோதனைகளிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும். உன்னை மட்டுமே நம்புபவர்களின் கூட்டத்தில் எங்களை சேர்க்க வேண்டும். இரக்கமுள்ள இறைவனே, உனது ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.